السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்வி அலாதீனி, குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபா தினத்தை பற்றியும் அரஃபா தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பின் சிறப்பை பற்றியும் நாம் பெறக்கூடிய நன்மைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரஃபா என்றால் என்ன? ஸோ அரஃபா அப்படின்ற பெயர் எதுக்காக வந்திருக்கு, இந்த நோன்புக்கு பெயர் எதுக்காக நம்ம அரஃபா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். அரஃபா நாள் என்பது சங்கையான 4 மாதங்களில் உள்ள துல்ஹிஜ்ஜா மாதமாகிய 9ஆம் நாளை குறிக்கும். இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரஃபா தினத்தை சொல்கிறோம். அன்றைய நாளில்தான் ஹாஜிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அரஃபா என்னும் இடத்துல ஒன்று கூடுறாங்க. இந்த அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை எப்போதுமே வெறுமன வெட்ட வெளியாக தான் காட்சியளிக்கும். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தில், அதாவது 9ஆம் நாள், துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் ஹாஜிகள் ஒன்று கூடும்போது இந்த அரஃபா மைதானத்துக்கே ஒரு சிறப்பை தருது. அடுத்ததாக அரஃபா தினத்துடைய மாண்புகள், சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அரஃபா தினம் அப்படின்றது ஹிஜ்ரி ஆண்டின் 12ஆம் மாதமான துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளன்று எல்லா மக்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது. அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தினமாக கருதப்படுது. அன்றைய தினத்தில்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்தினான். அதாவது இந்த வசனம் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த வசனம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஹஜ்ஜின் போதும் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தின் போதும் தான் இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனம் குறித்து அப்போதைய யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறும்போது, நீங்கள் ஓர் இறை வசனத்தை ஓதுகிறீர்கள், அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கி இருந்தால் அந்நாளை நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கி கொண்டிருப்போம் என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது எப்போது இறங்கியது, எங்கே இறங்கியது, அது இறங்கிய வேளையில் அரஃபா துல்ஹஜ் 9ஆம் நாளில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதையெல்லாம் நான் அறிவேன், அல்லாஹ்வின் மீது ஆணை, நாங்கள் அப்போது அரஃபாவில் இருந்தோம் என்றும் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் தாரிக் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி கிதாபில் 4606வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரஃபா தினத்தை விட சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. மற்ற தினங்களை விட அன்றைய தினத்தில் அதிகமான நரக கைதிகளுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான். அன்று அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரஃபா மைதானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அரஃபா அப்படின்றது மக்காவில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானமாக திகழ்து. ஹாஜிகள் துல்ஹஜ் 9ஆம் நாள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் அங்கு தான் தங்கி இருக்கணும் அப்படின்றது கட்டாய கடமை. அதாவது இஹ்ராம் உடையோடு ஹாஜிகள் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தான் தங்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அரஃபா மைதானத்தின் எந்த ஒரு இடத்துல வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம். துல்ஹஜ் 9ஆம் நாளின் அதிகாலை சுபு எனும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா எனும் இடத்திலிருந்து அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும். அரஃபாவிற்கு வந்து சேர நண்பகலாக ஆயிடும். இந்த நண்பகலில்தான் இந்த நண்பகலில் இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரஃபா மைதானத்தில் இருப்பது மூலம் புனித ஹஜ் அப்படின்றது நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரஃபா தான் ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவது தான். துல்ஹஜ் 10ஆம் இரவில் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரஃபாவிற்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக அரஃபாவில் என்ன செய்ய வேண்டும்? உலகின் பல பாகங்களில் இருந்தும், அதாவது ஹஜ்ஜுடைய கடமையை செய்கிறதுக்காக மக்காவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தினமாக தான் இந்த அரஃபா தினம் இருக்குது. அந்த அரஃபா தினத்தில் அரஃபா திடலில் அனைவரும் ஒன்று திரண்டு நிறம், மொழி, குலம், நாடு, பணம், பதவி, சாதி இது எல்லாத்தையுமே துறந்து வேற்றுமையை குழி தோண்டி புதைத்து தீண்டாமையை வேரோடு சாய்த்து உலக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த அரஃபா தினம் அப்படின்னு
அப்படின்றது அமையுது. உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் உலக மகா நாடு அப்படின்னு அரஃபா தினத்தை நம்ம சொல்லலாம். அரஃபாவில் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சம நல்லிணக்கத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித வளத்திற்காகவும் பசியிலிருந்து விடுதலை பெறவும் பயத்திலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து நிவாரணம் பெறவும் கடனிலிருந்து நிம்மதி பெறவும் மனித வளம் மேம்படவும் மன அமைதி பெறவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். சுருக்கமாக நம்ம சொல்றதா இருந்தால் அரஃபா முஸ்லிம்களுக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால் இஸ்லாமிய அடிப்படை தவறாது கட்டொழுங்கை மீறாது வாழ வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சகோதரத்துவ உணர்வோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஷைத்தான் அவர்களை பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டும். நான் அரஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். இதனை அறிவிப்பவர் ஹுசமா பின் சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் நசஈ கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரஃபா நோன்பின் சிறப்புகள் குறித்து அரஃபா தினத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9ஆம் நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தான காரியமாகும். புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரஃபா தினத்தில் அதிகம் நன்மைகள் பலவற்றை புரிவதற்கும் உத்வேகத்துடனும் விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கும் ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு சுன்னத் இல்லை. ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் துல்ஹிஜ்ஜா 9ஆம் நாளில் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். அரஃபா நாளின் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 2151வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 9வது தினத்திலும் ஆஷுரா தினத்திலும் ஒவ்வொரு மாதமும் 3 தினங்களிலும் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் மற்றும் அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நோன்பானது கடந்து போன வருடத்தினதும் பிறக்க உள்ள வருடத்தினதும் பாவங்களுக்கான பிராய்ச்சித்தமாக அமைந்து விடுகின்றது. அரஃபாவில் ஹாஜிகள் கூடும்போது அரஃபா நோன்பு நோற்பது சுன்னத்து இல்லை. உம்முல் ஃபதுலு பின் ஹாரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்று என்னிடம் சிலர் சர்ச்சை செய்தனர். சிலர் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். மற்றும் சிலர் நோன்பு வைத்திருக்கவில்லை என்றார்கள். அப்போது ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன். அதை அவர்கள் குடித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1988வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரிய வருவது, ஹாஜிகள் அரஃபா தினத்தில் ஒன்று கூடக்கூடிய ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு அப்படின்றது கடமை இல்லை அப்படின்றது தெரியுது. மற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாத மற்றவர்கள் இருப்போம் இல்லையா, ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற மக்கள் அனைவருமே அந்த அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்குது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிறப்பு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது மூலயமா நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது அதற்கு முந்திய ஒரு வருடம் அதற்கு அடுத்த ஒரு வருடம் ஆகிய 2 வருடங்களின் பாவங்களுக்கான பரிகாரமாக அமைந்து விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே அரஃபா தினத்தின் மாண்புகளையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9ஆம் நாளான சுன்னத்தான அரஃபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. இறைவா, நிச்சயமாக நீயே மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், எனவே எங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.